श्रीगुरुभ्यो नमः। हरिः ओं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन कृतितां पुराणमयिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दुग्धा गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ श्रीभगवानुवाच सर्वेन्द्रियगुणाभासं सर्वेन्द्रियविवर्जितम् असक्तं सर्वभृक्षैव निर्गुणं गुणभोक्तृ च। अध्यारोप अपवादाभ्यां निष्प्रपञ्चं प्रपञ्च्यते। இந்த வஸ்து ஞானம் ஏற்படுறதுக்கு இந்த பிரக்கிரியை ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய குழப்பம் என்ன ஏற்படுறது, உலகத்துல அனுபவம் துவைத்தமா இருக்கு. பலவிதமான உயிரினங்கள் இருக்கு, பல பதார்த்தங்கள் இருக்கு. ஒரு அனுபவம் நானாத்துவ அனுபவம் தான் பிறந்ததுலேருந்து இருந்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் அது ஒரே மாதிரியான அனுபவமாகவும் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, ஈஸ்வரன் அப்படின்னு ஒருத்தர சிருஷ்டிகர்த்தாவை நம்ம சொல்றோம். சிருஷ்டி இத்தனை விஷயங்கள் தானா இயங்கி இருக்க முடியாது, தானா உற்பத்தி ஆயிருக்க முடியாது. ஏதோ ஒரு புத்தி பூர்வகமாக தான் இந்த சிருஷ்டி ஏற்பட்டிருக்கணும். ஏன்னா புத்தி பூர்வகமாக தான் இந்த ப்ராடக்ட் இருக்கு. ஜெகத்துல ஒரு சிம்பயாட்டிக் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு, நிறைய இன்டெலிஜென்ஸ் இருக்கு. இன்டெலிஜென்ட்லி புட் டுகெதர் அப்படின்னு சொல்லுவோம். சங்கதத்வாத் அப்படின்னு ஆச்சாரியால் பாஷ்யத்துல ஈஸ்வரன் இருக்கான்றத என்ன ஹேத்துவை வச்சு நம்ம அனுமானிக்கிறோம்னா, ப்ராடக்டோட இன்டெலிஜென்ஸை வச்சு கிரியேட்டருக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கணும் அப்படின்னு அனுமானம் பண்றோம். இப்ப இந்த ஈஸ்வரன் ஆசிரியிச்சுதான் இந்த ப்ராடக்ட் இருக்க முடியும். துவைத்திகளோட வாதமே அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு மத்வாதிகள் அவ என்ன வாதம் பண்றான்னா, பானை இருக்குன்னா பானை தயாரிச்சவன்னு தனியா ஒருத்தன் இருந்தாகணும், அவனே பானையா இருந்துட முடியாது. அப்போ பானை தனியா இருக்கு, ஈஸ்வரன் பானை பண்றவன் தனியா இருக்கான்ற மாதிரி ஜெகத் தனியா இருக்கு, ஈஸ்வரன். இதெல்லாம் இப்படி இருக்குன்ற பொழுது இது எல்லாம் ஒரே பிரம்மம் அப்படின்னா அது புரிஞ்சுக்க முடியலையே அப்படிங்கிற கேள்வி வருதோன்னு. அதனாலதான் இது எல்லாத்தையும் ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணாதான் இந்த ஞானம் திருடமாகும். எல்லாத்தையுமே அக்கௌண்ட் பண்ணணும். இந்த துவைத்த புத்தி, துவைத்த அனுபவம், ஈஸ்வரன், இது எல்லாம் கிளியரா அக்கௌண்ட் ஆகும் பொழுதுதான் சர்வாத்ம பாவம் ஞானம் சித்தமாகிறது. இன்னைக்கு ஒரு கேள்வி அந்த
நான் அந்த துவைத்திகளோட ஒரு இதுல கமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அவளோட சைட்ல என்ன பார்க்கறாங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. என்ன மாதிரியான பிரச்சனை? இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தார் ஒருத்தர். பிரம்மம் வந்து ஏற்கனவே நீ பிரம்மமாக இருக்க. ஆனா அந்த நீதான் பிரம்மன்றது இத்தனை நாளா உனக்கு தெரியல. ஏதோ ஒரு உபனிஷத்தை வச்சு ஒருத்தர் வந்து வியாக்கியானம் பண்ணதுனால தான் உனக்கு தெரிஞ்சிரும்ன்றது நம்ப முடியறதா இருக்கா? அப்படின்னு வந்து ஒரு துவைத்தி அவர் வந்து கேட்கிறார். இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன், அவளோட சித்தாந்தம் எங்க வருது இப்போ? அவா சித்தாந்தம் இப்ப நீ நீ என்ன சொல்ல வர? என்ன ஈஸ்வரன் எங்கேயோ உட்கார்ந்துருக்கான். இந்த புஸ்தகத்தை வச்சுட்டு நீ தெரிஞ்சுட்டு நீ அங்க போயிடுவ. என்ன இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணி அனுப்பினதா நீ சொல்றிய, இதுல ஏதாவது சமஞ்சசமா இருக்கா? இவ்வளவு பெரிய சிருஷ்டி பண்ணிட்டு எங்கேயோ உட்கார்ந்துருக்கார். ஒரு தடவை கூட இங்க வரப்போறது இல்ல. நீ போனதுக்கு அப்புறம் போய் பார்ப்ப. இது அத்தனை நம்பிக்கை வச்சுட்டு இப்படி ஒரு கேள்வி, பிரம்ம எப்படி தானே தன்னை தெரிஞ்சுக்காம சாஸ்திரத்தினாலதான் தெரிஞ்சுக்க போறது? என்ன இதுல என்னன்னா, பிரம்மன் தன்னை தெரிஞ்சுக்கிறதுன்னு நம்ம சொல்லல. அதான் சொல்றேன், இவாளுக்கு வந்து நம்ம சித்தாந்த ஞானம் இல்லாததுனால இவாளா ஒரு தேஷ்யத்தை பண்ணிட்டு கேள்வி கேட்கிறான். பிரம்ம வந்து தன்னை தெரிஞ்சுக்கிறதுன்னு எங்க நம்ம சொல்றோம்? ஜீவாத்மா தான் பிரம்ம ஞானத்தை அடையிறது. ஜீவாத்மா அஜ்ஞானம் தான் போகிறது. அந்த அஜ்ஞானம் போய் என்ன ஞானம் வருதுன்னா, ஜீவாத்மானே ஒண்ணு இல்ல, பிரம்மம் ஒண்ணுதான் இருந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் மத்த எல்லாம் மித்யாபூதமாக தான் இருக்கு, சுயமாக இல்லை அப்படிங்கறதானே இந்த ஞானம். அப்போ ஈஸ்வரனை பத்திய, ஜெகத்தை பத்திய, துவைதத்தை பத்திய சரியான முதல்ல அந்த காம்ப்ரிஹென்சிவ் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரணும். அவளை விட்டுருவோம். அத்வைத ஞானத்தை தேடுறவா வந்து இது எல்லாத்தையும் அக்கௌண்ட் பண்ண முடியணும். இதை எல்லாத்தையும் அக்கௌண்ட் பண்ணணும்னா பிரக்கிரியை என்ன பண்ண வேண்டியிருக்கு? சமஷ்டித்துவத்தை அக்கௌண்ட் பண்ண வேண்டியிருக்கு. எல்லா விஷயங்களும் அக்கௌண்ட் ஆகணும்னா சமஷ்டியாக ஒரு ஹிரண்யகர்பன், ஈஸ்வரன்ற அந்த சமஷ்டி எல்லா அனுபவங்களும் சேர்ந்து ஒரு கலெக்டிவ் அனுபவம்னு ஒண்ணு இருக்கே, அந்த கலெக்டிவ் அனுபவத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அப்புறம் அதுல இருக்கிற மித்யாத்துவத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும் பொழுது இருக்கிறது பிரம்மம் ஒண்ணுதாங்கிறது சித்தமாறுது. பிரம்மம் ஒண்ணுதான் சித்தமாகறதுக்கு ஆனா வந்து சுரூபம் என்ன, உன்னுடைய அகம்னுடைய சுரூபம் என்னங்கிறதும் சித்திக்கணும். சமஷ்டி வந்து பிரம்மந்தான்ற ஞானமும் வரணும். சமஷ்டி முழுக்க பிரம்மந்தான்ற ஞானம் வர்றதுக்கு முதல்ல சொரூபம் என்னங்கிற ஞானமும் ஏற்படணும். அதனால 2 ஆங்கிள் இருந்தும் இதை அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தக்கரணத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய சுரூபமாகிய ஆத்மவஸ்து எது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்புறம் சமஷ்டியாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய சுரூபம் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த நான்ற இந்த சுரூபத்தினுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது எது, ஈஸ்வரன்ற அந்த சமஷ்டியினுடைய ஆதாரமாக இருக்கிறது எது, இது ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஞானம் ஏற்படும் பொழுதுதான் அத்வைத ஞானம் சித்திக்கிறது. அதனால்தான் தத்துவமசின்னு சொல்றது. தொம்பதத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தொம்முக்கு ஆதாரமாக இருக்கிறது பிரஜப்தி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டாதான் இந்த தத்துல இருக்கிற சமஷ்டி, ஏன்னா நீ தத்துல இருக்கிற ஈஸ்வரனுடைய சுரூபம் பிரஜப்தி தான் அப்படிங்கிறத இதன் தயாவா நம்ம தெரிஞ்சுக்கவே போறது கிடையாது. ஆனா சமஷ்டியும் வியஷ்டியும் ஒன்னாகதான் திருஷ்யமாக திருஷ்ய பதார்த்தத்துக்குள்ள எல்லாம் வந்துடுறது. சமஷ்டியும் திருஷ்யமாக தான் இருக்கு. அப்போ திருஷ்யமாக அங்க பிரிச்சு திருஷ்யமா இருக்கிற பொருள்கள் எல்லாம் திரஷ்டாவாக இருக்கக்கூடிய என்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை ஆசிரியிச்சிருக்குங்கிற ஞானம் ஏற்படும் பொழுதுதான் அந்த சர்வாத்ம பாவம் நிர்குணத்துவத்தை அப்புறம் அங்க நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது பிரம்மஸ்வரூபம் சித்திக்கிறது. அதனாலதான் அத்தியாரோப அபவாதாபியாம் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சத்தேன்னு பாஷ்யக்காரர் இந்த இடத்துல அதை கொண்டு வர. சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம். குணாபாசமாக எல்லா விதமான இந்திரியங்களுக்குடைய குணமாக பிரகாசிச்சுட்டு இருக்கும் பொழுதே
இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டதாகவும் அது இருக்கு. இந்திரியங்களுடைய விஷயமாக பிரகாசிக்கிறது அதுதான். இந்திரியத்திற்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்கிறது அதுதான். அசக்தம் சர்வபித், எல்லாத்திலிருந்தும் தள்ளி இருந்துட்டு ஆனா எல்லாத்தையும் தாங்கின்னு இருக்கு. நிர்குணம் குணபோக்திருச்ச, என்ன குணத்தோடு கூடவாகவும் இருக்கு, நிர்குணமாகவும் இருக்கு. இதுதான் வந்து அத்தியாரோப அபவாதம். ஏ இஸ் பி, பி இஸ் நாட் ஏ, இல்ல பி இஸ் ஏ, ஏ இஸ் நாட் பிங்கிற மாதிரி. பானை வந்து களிமண்ணு தான், ஆனா களிமண்ணு பானம் கிடையாது. சுயமாக அது பானையாக இல்லாமல் இல்லாத பானையை தாங்கின்னு இருக்கு அந்த களிமண், இல்லையா? அப்போ நிர்குணம் குணபோக்திருக்கு அதே மாதிரிதான். நிர்குணமாக இருக்கக்கூடிய இந்த வஸ்துவானது சகுணமான எல்லா குணமும் அதனாலதான் பிரகாசிக்கிறது. அதனால சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அப்படின்னு இங்க சொல்ற. எல்லா எதெல்லாம் உனக்கு தெரியும், இந்த சத்தியம் மித்யாவை புரிஞ்சுக்கணும்னா இந்த பாரடாக்சிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னாலதான் புரிஞ்சுக்க முடியும். இந்த இவகாரம் சொன்னமே, தியாயத்தி இவ லேலாயத்தி இவ, அதெல்லாம் பாஷ்யக்காரர் காமிச்சார் இல்லையா? அது அந்த இவகாரம் தான். அது தெரிஞ்சுக்கணும்னா, இந்த சத்தியம் மித்யாவை தெரிஞ்சுக்கணும்னா இதனாலதான் தெரிஞ்சுக்க முடியும், இந்த அத்தியாரோப அபவாதத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியுங்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம். அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிச்சோம் போன செஷன்ல. பகிரந்தஸ்ச பூதானாம் அச்சரம் சரமேவ ச சூக்ஷ்மத்வாத் தத் விஜ்ஞேயம் தூரஸ்தம் சாந்திகே ச தத். பகிஹ அந்தஹ ச பூதானாம் அச்சரம் சரம் ஏவ ச சூக்ஷ்மத்வாத் தத் அவிஜ்ஞேயம் ச தத் தூரஸ்தம் ச அந்திகே ச. பகிஹி அந்தஹா ச. பகிஹினா நமக்கு தெரியும், வெளி வெளி விஷயங்கள் மாக இருக்கிறதும் அந்த சுரூபந்தான். அந்தஹா ச உள்ளாக இருப்பதும் அதுவே. அப்புறம் எதனுடைய உள்ளாக? பூதானாம். பூதானாம் பகிஹி பூதானாம் அந்தஸ்ச, எல்லா உயிரினங்களுக்கும் வெளியாகவும் உள்ளாகவும் அதுவே இருக்கிறது. அச்சரம் சரம் ஏவச்ச, அசைவில்லாதவைகளாகவும் சுயமாக அசைவில்லாதவைகளாகவும் நகராமல் இருப்பதாகவும் தானாகவே நகரக்கூடியதாகவும் அதுவே இருக்கிறது. அப்ப ஏன் அது நமக்கு தெரியலைங்கிறத சொல்றார். சூக்ஷ்மத்வாத்து. ஆனா எல்லா வெளியாகவும் இருக்கு, உள்ளாகவும் இருக்கு, நகரக்கூடியதாகவும் இருக்கு, நகர்வு இல்லாததாகவும் இருக்கு. ஆனா அது எனக்கு அவிஜ்ஞேயம், தெரியாமல் இருக்கு. ஏன்? சூக்ஷ்மத்வாத், சூக்ஷ்மமாக இருப்பதால். தத்து தூரஸ்தம் ச அந்திகே ச, அதுவே தள்ளி இருக்கிறதாகவும் இருக்கு, அதுவே கிட்ட இருக்கிறதாகவும் இருக்கிறது. இதுவுமே பாரடாக்சிக்கலா தான் பகவான் கொடுக்கிற. ஆப்போசிட்ஸ், இதுவா இருக்கு அதுவா இருக்கு, அதுவா, இது ரெண்டும் நேர் எதிர்மறையான விஷயங்கள். வெளியும் அதுதான் உள்ளும் அதுதான் அப்படின்னா, அப்போ உள் வெளி ரெண்டுத்தையும் தெரிந்து கொள்கின்ற ஸ்வரூபம் அதுன்னு ஆயிடுறது. தெரிந்து கொள்றதாக இருந்தா மட்டும் போராது, தெரிந்து கொள்ளப்படுறதும் அதுதான் தானே இங்க சொல்றது. பகிஹிஷ்ச அந்தஸ்ச பூதானாம். அப்ப நானும் ஒரு பூதம் தானே. எல்லா பூதம் சொல்லும் பொழுது நானும் அதுல சேர்த்து. அப்ப எனக்கு உள்ளன்றதும் அதே சுரூபம் தான், எனக்கு வெளியிலங்கிறதும் அதே சுரூபம்னு தான் இருந்தாகணும். அப்ப யார் தெரிஞ்சுக்கிறானோ அவனும் அவனுக்கு உள்ளாக இருக்கிறதும் அவனுக்கு வெளியாகவும் இருக்கிறது அப்படின்னு ஆகிறது. பாஷ்யக்காரர் பகிஹிஷ்ச பகிஹி இதி பகிஹி த்வக்பர்யந்தம் தேகம் ஆத்மத்வேன அவித்யா கல்பிதம் அபேக்ஷ்ய தம் ஏவ அவதிம் கிருத்வா. பகிஹின்னு சொல்லும் பொழுது வெளியில், வெளியில்னா எதற்கு வெளியில் அப்படின்றது ஆகிறது. வெளியில்னு சொன்னாலே அது ஒரு ரெஃபரன்ஸ் தானே. என்ன இப்போ
மரம் வெளியில் இருக்கிறதுன்னு சொல்றோம். வெளியில இருக்கிற மரத்துல இருந்து பூ பறிச்சுண்டு வான்னு நான் சொல்றேன். எதுக்கு வெளியில? சப்போஸ் எனக்கு வீடு இருக்கு. வீட்டை சுத்தி ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கு. காம்பவுண்ட் வாலுக்கு உள்ள ஒரு மரம் இருக்கு. காம்பவுண்ட் வாலுக்கு வெளியில ஒரு மரம் இருக்குன்னா, நான் வீட்டுல உட்கார்ந்துட்டே வந்து வெளியில இருக்க மரத்துல இருந்து பூவை பறிச்சுட்டு வான்னு சொன்னேன்னா, வீட்டுக்கு வெளியிலயா காம்பவுண்ட் வாலுக்கு வெளியிலயா அப்படின்ற கேள்வி வருது. இப்ப 2, 3 வீடு இருக்குன்னு வச்சுக்கோ. என்ன இப்போ மொத்தமே என்னோட வீடு தான் அப்படின்னா வந்து வெளியிலன்னு சொன்னாலே காம்பவுண்ட் வாலுக்கு வெளியிலன்னு எடுத்துக்க போறோம். ஃபிளாட்டா இருக்கு. ஃபிளாட்ல இருக்கோம் 3, 4 ஃபிளாட் இருக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ்க்குள்ள, ஒரு காம்பவுண்டுக்குள்ள. நான் அப்ப வெளியிலன்னு சொல்லும் பொழுது அந்த காம்பவுண்ட் வாலுக்கு உள்ள இருக்கிற மரமா, காம்பவுண்ட் வாலுக்கு வெளியில இருக்கிற மரமான்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ ரெஃபரன்ஸ் தான் முக்கியம். காம்பவுண்டுக்கு வெளியில அப்படின்னு நம்ம ஒண்ணு சொல்லணும். இல்லைன்னா நம்ம ஃபிளாட்டுக்கு வெளியில அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்லும் பொழுது 2 மரமுமே அதுல இம்ப்ளைட் ஆயிடுறது. ஸோ இப்ப இதுல என்ன தெரியறதுன்னா, இந்த வெளி உள் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுதானே நம்ம சொல்ல போறோம். அதனால இங்க பாஷ்யக்காரர் என்ன சொல்றார், எதை ரெஃபரன்ஸா வச்சு வெளியின்னு இங்க சொல்லப்படுறது அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்றார். துவக்பரியந்தம் தோல் நம்மளோட உடல்ல இருக்கிற தோல் இருக்க அத பவுண்டரியா வச்சு தேகம் ஆத்மத்வேன ஆத்மத்வேன அவித்யா கல்பிதம் அபேட்சிய. ஏன்பா நீ வந்து தோலை வந்து பவுண்டரியா எடுத்துக்கிற? நான் சொல்றதுதான் நீ இந்த உடம்பு இல்லைன்னு சொல்றியே, ஆத்மான்னு தானே சொல்ற, அத்வைத்தியா இருந்து ஏன் இந்த தோலை போய் பவுண்டரியா எடுத்துக்கிறேன்னா, இங்க அஜ்ஞானியை தான் சொல்ல. அவித்யா ஆத்மத்வேன அவித்யா கல்பிதம் அபேட்சிய. ஜெனரலாக அவித்யில இருக்கிற எல்லாரும் வெளியின்னு சொல்லும் பொழுது இந்த தோலுக்கு வெளியில இருக்கிறதான வெளின்னு சொல்லுவோம். உடம்ப வெளியில இருந்து ஏதோ குத்தி எடுத்துன்னா எதை சொல்ல போறோம்? இந்த உடம்புக்கு வெளியில இருக்கிற ஒரு விஷயம் என்ன குத்தி எடுத்துன்னு தானே சொல்றேன். ஆத்மாக்கு வெளியில நான் சொல்றேன். அதனால இந்த லௌகீகமான அவித்யை பேசிஸா வச்சுண்டு தொற்பரியந்தம் தோலுக்கு வெளியில இருக்கிறத தமேவ அவதிம் கிருத்வா அதையே பவுண்டரியாக எடுத்துண்டு வெளி பகி உச்சதே, அத வெளின்னு சொல்றது. அதே மாதிரி ததா பிரத்யேகாத்மானம் அபேக்ஷிய தேகம் அவதிம் கிருத்வா அந்தஹா உச்சதே. இப்போ பிரத்யேக உள்ளேங்கிறது எதுன்னா உடம்பு முழுக்க வந்து பவுண்டரி, உடம்பு முழுக்க எடுத்துட்டு அதுக்கு உள்ளேங்கிறது பிரத்யேகாத்மா அப்படிங்கிற உடம்புக்குள்ள இருக்கிற நான். வேற ஏதோ உள்ளுன்னு சொல்ல முடியும். தோலுக்கு உள்ள அப்படின்னு எடுத்துட்டா எலும்பு, ரத்தம், என்ன இந்த லங்கு, அதெல்லாத்தையும் சேர்த்து மச்சா இதெல்லாத்தையும் உள்ளன்னு சொல்றோமா, இல்ல ஆத்மாவை உள்ளோன்னு சொல்றோமா அப்படிங்கிறதுனால இங்க பாஷ்யக்காரர் தேகத்தை அவதியா வச்சுட்டு பிரத்யேகாத்மாவை அந்தஹான்னு சொல்லியிருக்கு. ஏன்னா சரம் அச்சரமே வச்சால வந்து தேகத்தை வந்து அக்கௌண்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா சரம் அச்சரமே வச்சான்னு சொல்லி இருக்கிறதுனால எதை வேணா எடுத்துட்டு இருக்கலாம். உள்ளேங்கிறத இந்த இடத்துல அந்தஹான்னு சொல்லும் பொழுது தோலை வந்து பவுண்டரியா வச்சுட்டு தோலுக்கு உள்ள இருக்கிறது எல்லாமே ரத்தம், எலும்பு, என்ன இது லங்ஸு, ஹார்ட், இது எல்லாம் சதை, இது எல்லாமே சேர்த்து உள்ளன்னு எடுத்துட்டு இருக்கலாம். பட் இங்க பிரத்யேகாத்மாவை எடுத்துக்கிறார். ஏன்னா சரமச்சரத்துக்குள்ள மற்றது எல்லாத்தையும் சேர்த்துடுறார். அப்படிங்கிறதுனால பிரத்யேகாத்மானம் அபேட்சிய தேகமேவ அவதிம் கிருத்வா, இங்க தேகத்தையே அவதியா வச்சுட்டு அந்தஹா உச்சதே பகிரந்தஸ்ச இதி உக்தே மத்தியே அபாவே பிராப்தே இதம் உச்சதே அச்சரம் சரமேவச்ச யச்ச யச்சராச்சரம் தேக ஆபாசமபி ததேவ ஜ்ஞேயம் யதா ரஜ்ஜு சர்ப்பாபாசா. அதனால இன்னொரு விஷயம் இருக்கே, இது ரெண்டுக்கும் நடுவுல என்ன, அந்த நடுவுல இருக்கிற தேகத்தை வந்து சரம் அச்சரம்னு ஒன்ன உயிரோட உயிரினங்கள்லயே பார்த்தோம்னா செடி மரம்லாம் அச்சரம். என்ன நம்ம மனுஷ தேகம், மெத்த, பட்சி, மிருகம் இதெல்லாம் வந்து சரம். இந்த தேகங்கள்லாம் இருக்க இதுவும் அதுல சேர்த்துறது. அப்படிங்கிறதுனால சரம் அச்சரம் பகிஹி அந்தஸ்ய பூதானாம் சரம் அச்சரமேவச்ச, இதுதான் நான், என்ன இதுதான் ஸ்வரூபம். என்ன போன ஸ்லோகத்துல என்ன சொன்னார்?
சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சர்வபிருச்சைவ நிர்குணம் குணபோக்திருச்சா சொன்னார். அதுக்கு முன்னாடி எல்லாமே ஞேயத்தை பத்தி தானே சொல்லிட்டு வர்றார். சர்வத பாணிபாதம் தத்து சர்வதோக்ஷி சிரோமுகம் சர்வத்திர சர்வதா ஸ்ருதிமல் லோகே சர்வமாவிருத்திய திருஷ்டதி. எது ஞேயம் இல்லையா? ஞேயத்தை பத்தி தான் இத்தனையும் சொல்லிட்டு வரப்படுறது இங்க. அதுக்காக அதை சொல்றேன். இப்ப இந்த கான்டெக்ட் எதை பத்தி சொல்றோங்கிறதுல கிளாரிட்டி இருக்கணும் இல்லையோ, அதனாலதான் அந்த ஸ்லோகத்துக்கு போவோம். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறதுக்கு ஞேயம் எத்து அப்படின்னு ஆரம்பிச்சார். ஞேயம் எத்து தத் பிரவக்ஷாமி எத் ஞாத்வா அமிர்தம் அஷ்ணுதே. எதை தெரிந்துக்கிறதுனால அமிர்தத்துவ பலம் சித்திக்குமோ அப்படிப்பட்ட ஞேய வஸ்து, அதுதான் அனாதிமத் பரம் பிரம்ம நசத்தன் நாசதுச்சதே. அப்ப பிரம்மத்தினுடைய லட்சணங்களை இங்க சொல்லிட்டு வர. பிரம்மத்தினுடைய லட்சணத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? எதை வச்சு லட்சணம் சொல்றாருன்னா, நம்ம பார்க்கிற உலகத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். என்ன நம்ம சாக்காகிர சந்திர தரிசன நியாயம் மாதிரி நமக்கு ஜெகத்துன்னு இங்க எனக்கு எது தெரியறதோ அந்த தெரியற ஜெகத்தையே லிங்கமா வச்சுண்டு அதனாலேயே பிரம்மன் இருக்குன்றது எஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படின்னு சொல்லி அதுலேருந்து சமஷ்டியிலேருந்து எடுத்துன்னு போயிட்டு அதுல நிர்குணமாக இருக்கிற வஸ்து எதனால இது தாங்கப்படுறதோ அந்த வஸ்து தான் பிரம்மன். அது இதுவாக எது தெரியறதோ அது சுரூபதா பிரம்மம் அப்படிங்கிறத இங்க சொல்ற. அதனால பகியும் வெளியாகவும் உனக்கு தெரியறது அதுதான், உள்ளேன்னு தெரியறது அதுதான், நடுவுல உடம்புன்னு தெரியறதும் அதே பிரம்மன் தான். ஆனா ஏன் எனக்கு தெரியலன்னா சூக்ஷ்மத்வாது அப்படின்னு அங்க கனெக்ஷன் கொடுக்குறாரு. அப்போ வெளி உள் அது ரெண்டும் என்ன? ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் தானே. எது வெளின்னு நம்ம சொல்றோமோ உள்ளேன்னு சொல்றோமோ அது ரெண்டுமே ஸ்டாண்ட் பாயிண்ட். ஸ்டாண்ட் பாயிண்ட் மட்டும் இல்ல, ரெண்டுமே ஆத்மாவுக்கு தான் பிரகாசிக்கிறது இல்லையா? நான் அல்லாததுங்கிறதும் அதுக்கு தான் பிரகாசிக்கிறது, நானுன்றதும் அதுக்கு தான் பிரகாசிக்கிறது. ஒண்ணு இதந்தையா பிரகாசிக்கிறது, இன்னொன்னு சொப்பிரகாசமாக இருக்கு. இதுல பெரிய குழப்பம் இல்லை. பட் இதந்தையா பிரகாசிக்கிறதும் சொப்பிரகாசமாக இருக்கிற இந்த வஸ்து தான் அப்படிங்கிற ஞானம் தான் நமக்கு தேவை. ஒன்ஸ் அந்த ஞானம் சித்திச்சுடுத்துனா தென் நம்ம பிரம்ம ஜானம் சித்திச்சுடுத்துன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அதே பிரம்மன் தான் சராச்சரமாக இருக்கு. இந்த சரம் அச்சரம்ங்கிறதும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரம்னா தானாக நகர்றதுன்னு எடுத்துக்கணும். என்ன அச்சரம்னா தானாக நகராததுன்னு அர்த்தம். இப்போ மரம் இருக்கு, காத்து அடிச்சுல அதுல ஆடுறதுன்னா அப்ப அது வந்து சரம்னு எடுத்துப்போமான்னா இல்ல, அது அச்சரம் தான். மலை இருக்கு, மலையும் வந்து இப்போ பூமி நகர்ந்துன்னு தானே இருக்கு, பூமி சுத்துறது. அதனால அது அப்ப அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து பார்த்தா மலை நகர்றதுன்னு தான் சொல்லணும் இல்ல. எத்தனையோ விஷயங்கள் நகர்ந்துட்டே தானே இருக்கு, இந்த கேலக்சியா நகர்றதுன்றா. அப்ப என்ன, அது ரிலேட்டிவா தானாக நகராததுகள் அப்படிங்கிறது தான் அங்க பாயிண்ட். அச்சரம்ல சேர்ந்துறது மலையா இருக்கட்டும், இந்த மரமா இருக்கட்டும், மனுஷன் மிருகங்கள் இதெல்லாம் வந்து சரம், மற்றதெல்லாம் அச்சரம். இப்ப நதி கூட தான் நகர்றது, ஆனா அது சரம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுவும் சுயம் தன்னுடைய தன்னிச்சையாக நகரல. ஆனா வந்து பட்சிகள் எறும்பு முதற்கொண்டு எல்லாம் என்னன்னா சரம் அப்படின்னு இந்த சராச்சரம்னு பிரிக்கிறது. அதனால இது எல்லாமே புருஷ ஏவேதகம் சர்வம் யத் பூதம் எஸ்ச பவ்யம்னு சொல்லியிருக்கிற இல்லையா புருஷ சூக்தத்துல. இந்த சத்வஸ்துவாக இதம் சர்வமாக தெரிந்துன்னு இருக்கு. அதனால சரமா இருந்தாலும் அச்சரமாக இருந்தாலும் எல்லாமே என்னன்னா அது என்ன பேதம்? ரூப பேதம், சில இடத்துல காரிய பேதம். அந்த கர்மத்துல பேதப்படுறது இல்லையா, அவ்வளவுதான். ரூபத்துல பேதப்படுறது, நாமத்துல பேதப்படுறது. ஆனா எல்லாமே நாம ரூப கிரியா எல்லாமே எதுல இருக்கு? பிரம்மவஸ்துல தான் இருக்கு, ஆத்தியாசிகமாக இருக்கு. அதனாலதான் இங்க பாஷிகாரர் ரஜ்ஜு சர்ப்பம் மாதிரின்னு சொல்லிட்டார். அச்சரம் சரமேவச்ச சராச்சரம் தேக ஆபாசம் அப்படி ததேவ ஜ்ஞேயம் பிரம்ம யதா ரஜ்ஜு சர்ப்பாபாசா. ரஜ்ஜுல சர்ப்பம் இருக்கா மாதிரி இந்த சராச்சரம் முழுக்க பிரம்மத்துல வந்து ஆத்தியாசிகமாக தான் இருக்கு. ஏன் சத்தாக்கு மேலதான் இருக்கு.
எந்த ஒரு நாம ரூபத்தை எடுத்துட்டாலும் அதுல கண்டென்ட் என்னன்னா சத்ஸ்வரூபம் தான், சத்தியம் பிரம்ம தான். அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சத்துங்கிறது தான் மாறாம இருந்துட்டு இருக்கு. இந்த அத்தனை அனுபவத்திலையும் இந்த சராச்சரத்தினுடைய ஒண்ணுத்தை எடுத்துட்டாலும் அங்க ஈஸ்னஸ் மட்டும்தான் மாறாம இருக்கு, நாமரூபம் மாறிண்டே இருக்கு. காரியமாகவும் நாமரூபம் மாறுறது, வஸ்துவாகவும் நாமரூபம் மாறுறது, எல்லாம் மாறிட்டு இருக்கு. ஆனா ஆனா சத்தா மட்டும் மாறாம இருக்கு எல்லா அனுபவத்திலையும். ஏன்னா அந்த சத்தா எதுல ஆசிரித்தமா இருக்கு? நம்ம ஞப்தியில தானே இருக்கு. அந்த ஞப்தினாலதான் பிரகாசிக்கிறது. அடுத்ததாக வர ஸ்லோகத்துல சொல்ல போறார், தமசப் பரமுச்சதே அப்படின்னு. தமசப் பர, அதாவது எல்லா ஜோதி ஸ்வரூபத்திலையும் ஜோதியாக இருக்கிறது இந்த வஸ்து தான். ஏன்னா அந்த பிரஜப்தினாலதான் இது அத்தனைக்கும் சத்தா கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால இதனுடைய ஆத்தியாசிகமா சதாத்மாக்கு மேல அத்தியஸ்தமா இருக்கக்கூடிய நாமரூபந்தான் இந்த சராச்சரம் முழுக்க அப்படிங்கிறது தான் அங்க சித்தாந்தம். சரி, இப்ப இந்த கேள்வி என்ன வருதுன்னா, எதி அச்சரம் சரமேவச்ச சியாது வியவஹார விஷயம் சர்வம் ஞேயம் கிமர்த்தம் இதமிதி சர்வைஹி ந விஜ்ஞேயம் இது உச்யதே. என்ன கேள்வி வருதுன்னா, பாஷிகாரரே இந்த கேள்வி எழுப்புறார். இருக்கிற அச்சரமாகவும் சரமாகவும் இருக்கிற விவகார விஷயம் எல்லாமே இந்த ஞேயம் பிரம்மதான்னா, ஞேயம்னா இங்க பிரம்மன் அர்த்தம் இல்லையா? இந்த இடத்துல ஞேயம்ன்ற பதத்தை பிரம்மன்றதுக்காக யூஸ் பண்றார். இது பாஷ்யக்காரரோட டெக்னிக். எல்லா இடத்துலயும் பிரம்ம பிரம்ம பிரம்மன்னு அவர் பண்ண மாட்டார். இதை நம்ம நிறைய தடவை நம்ம ஏற்கனவே பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். இந்த கான்டெக்ட்ல வந்து பிரம்மத்துக்கு வந்து பகவான் யூஸ் பண்ற வேர்டு என்ன? ஞேயம். சில இடத்துல சத்துன்னு சொல்லியிருக்கோம். உபனிஷத்து வந்து சத்துங்கிற பெயர்ல சொல்லும், சில இடத்துல ஞப்தின்னு சொல்லும். அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பதத்தினால வந்து பிரம்மன் சொல்லப்படுறது. இங்க வந்து ஞேயம், ஏன்னா ஞேயம் எத்தத் பிரவக்ஷாமி யஜ்ஞாத்வா அமிர்தம் அஸ்னுதே அநாதிமத் பரம்பிரம்ம, அந்த பிரம்மன் தான் ஞேயம் அப்படிங்கிறது. ஆனா நான் இங்க எதை பத்தி பேச போறேன்? ஞேயத்தை பத்தி நான் பேச போறேன்னு தான் பகவான் சொல்றார். ஞேயம்ங்கிறது பிரம்மதான்றது வேற விஷயம். நமக்கு பிரம்மன்ற பதம் ஃபெமிலியரா இருக்குங்கிறதுனால பாஷ்யக்காரர் பிரம்மதான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. ஏன்னா இங்க பகவான் என்ன யூஸ் பண்றார்? ஞேயம், ஞேயத்தை பத்தி சொல்றேன், ஞேயத்தை பத்தி சொல்றேன்னு சொல்றார். அதனால இங்க இந்த எதுக்காக இதை நான் எம்பசைஸ் பண்ணி சொல்றேன்னா, இந்த பாஷ்யம் படிக்கும்போது அது குழம்பிடும். டைரக்டா வெறும்னு ஞேயம்னா அதுக்கு லிட்ரல் மீனிங் ஒன்று இருக்கு. தெரிந்து கொள்ள வேண்டியது, இல்ல தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது, இல்ல தெரிந்து கொள்ளப்படுகின்ற வஸ்து, இதெல்லாமே ஞேயம்னு அர்த்தமா இருந்தோ இல்லையோ. ஆனா இங்க ஞேயம்ங்கிற பதம் இங்க என்ன கான்டெக்ட்ல, இந்த கான்டெக்ட்ல என்ன? பிரம்மம்னு அர்த்தம் ஞேயம்னா. அப்படி அதை புரிஞ்சுட்டாதான் இந்த சென்டென்ஸுக்கு நமக்கு அர்த்தம் புரியும். எது எதி அச்சரம் சரமேவச்ச சியாத் விவகார விஷயம் சர்வம் ஞேயம். புரியுறதா? சர்வம் ஞேயம்னா விவகார விஷயம் சர்வம் பிரம்ம. அந்த பிரம்மமானது இங்க வந்து சரமாக இருக்கிறதெல்லாம் பிரம்மம் தான்னா கிமர்த்தம் இதமிதி சர்வைஹி, இந்த இதம்னு இங்க தெரியற எல்லா விஷயத்திலையும் ஏன் விஜ்ஞேயமாக அது இல்லை அப்படிங்கிறது கேள்வி. பாரு, என்ன இன்னும் கொஞ்சம் கிளியரா புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒரு பானையை நான் பாக்குறேன், மண்பானையை நான் பாக்குறேன். அங்க என்ன சொல்றோம் நம்ம? பானைக்கு காரணமாக இருக்கிறது எது? களிமண்ணுன்னு சொல்றோம். பானை காரியம், களிமண்ணு காரணம்னு சொல்றோம், உபாதான காரணம்னு. காரணமாக இருக்கும் பொழுது காரியத்தை பார்க்கும் பொழுது காரணத்தையும் நான் சேர்த்துதான் பாக்குறேன். நான் நல்லா புரிஞ்சுக்கணும். பானையும் தெரியறது, அதே இடத்துல களிமண்ணும் எனக்கு தெரியாது. கரெக்டா? காரியம் தெரியற இடத்துல களிமண் ஆகிய காரணமும் தெரியறதுனாலதான் அதை உபாதானம்ன்ற வார்த்தையினாலேயே சொல்றோம். உப ஆதானம், எங்க வந்து காரியம் இருக்கோ அங்க இந்த காரணமும் இருக்கும் அப்படிங்கிறதுனால உபாதான காரணம். இந்த செயினை பாக்குறேன்னா செயின்ல வந்து தங்கத்தையும் சேர்த்துதான் நான் பாக்குறேன். ஆனா நீங்கள் என்ன சொல்றீங்க? இப்போ பிரம்மன் தான் எல்லாம், இந்த தேசமா இருக்கட்டும், காலமா இருக்கட்டும், வஸ்துவா இருக்கட்டும், சராச்சரமா இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாம் காரியம். ஆனா இந்த காரணம் வந்து இதுக்கு பிரம்மன் தான் நீங்க சொல்ற.
உபாதான காரணமும் பிரம்மன் தான் சொல்லலாம். பின்ன நிமித்த உபாதான காரணம்னு சொல்லும் பொழுது உபாதான காரணமாகிய பிரம்மம் அங்க இருக்கணும் இல்லையோ? தெரியலையே எனக்கு. காலம் தெரியறது, தேசம் தெரியறது, வஸ்து தெரியறது. என்ன? ஆனா அதெல்லாம் தெரியறது. நீங்க எல்லாத்துக்கும் பிரம்மன் தான் காரணங்கிறேல், எந்த ஒண்ணுத்துலயும் எனக்கு பிரம்மன் தெரிய மாட்டேன்றதே. என்ன? அத தவிர எல்லாம் தெரியறது. அப்படிங்கிற பொழுது, எப்படி பிரம்மன் தான் சொல்றேன்? ஏன் தெரியல? அப்படின்னா, அதுக்கு தான் இங்க வந்து என்ன சொல்றார்? சூக்ஷ்மத்வாத் व्योमवत् सूक्ष्मम् अतः सूक्ष्मत्वात् स्वेन रूपेण तद् ज्ञेयम् अपि अविज्ञेयम् अविदुषाम् என்ன சூக்ஷ்மமாக இருக்கிறதனால் அப்படின்னு எப்படி ஆகாசம் எப்படி சூக்ஷ்மமாக இருக்கோ அந்த மாதிரி இதுவும் சூக்ஷ்மமாக இருக்கிறது. ஏன் சூக்ஷ்மம்னா என்னன்னா யார் தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்குள்ள இது மறைஞ்சிருக்கு. அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாததுனால அது தூரம். தூர தூர அதான் இங்க பாஷிக்காரர் என்ன சொல்ல போறார்? தூரஸ்தம். என்ன யா அவிஜாத்ததையா தூரஸ்தம். தெரியாத இருக்கிறதுனால அது தள்ளி இருக்கிறதாக ஆகிறது. வருஷ சகசிர கோட்டியா அப்படி அவிதுஷாம் அப்பிராபியத்வா. நீ எத்தனை கோடி வருஷம் இருந்தாலும் நீ இதை ஒரு பொருளா முதல்ல நீ தேடவே போறது இல்லை பிரம்மத்தை. என்ன உனக்கு லௌகிக விஷயங்கள்ல தான் வந்து சுவாபாவிகமான பிரவೃತ್ತಿ இருக்கு. இதையெல்லாம் மீறி ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு மோட்சம்னா வேற எத்தனையோ பந்தால போய் மாட்டிக்கிறதுக்கு அடுத்த பாசிபிலிட்டி. இதையெல்லாம் மீறி ஒருத்தன் வேதாந்தத்தினால அத்வைத ஞானத்தை அடையணும்னு வந்தாலும் வெளியில தேடிட்டு இருக்கான்னா தேடிண்டே இருக்க வேண்டியதான். அதனாலதான் தூரஸ்தம் வருஷ சகஸ்திர கோட்டியாபி. ஏன்னா யாரு தேடுறானோ அவன்கிட்டயே தொலைஞ்சு போயிடுதே. நீ சீக்கிரா இருக்கிற வரைக்கும் தேடிண்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா சீக்கிரம் ஷார்ட்டும் சேம் தான் அப்படிங்கிற ஞானம் ஏற்பட்டு ஸ்வயம் பிரகாசமானதை ரெக்கக்னைஸ் பண்ணா மட்டும்தான் ஞானம். அதனாலதான் முன்னாடி லைன்ல சொல்றார் விதுஷாம் தூ ஆத்மைவ இதம் சர்வம் பிரம்மைவ இதம் சர்வம் இத்தியாதி பிரமாணத்தா நித்தியம் விஜாத்தம். இந்த ஞானம் வந்து திருப்பி ஞாபகம் வச்சுட்டு நேத்தி வரைக்கும் பிரம்ம ஞாபகம் வச்சிருந்தா இன்னைக்கு மறந்து போயிடுதே பிரம்மம்னு அப்படி இருக்கவே முடியாது. ஏன் ஸ்வரூப ஞானம். அதாவது எந்த வாக்கியம் நமக்கு பிரம்ம ஞானத்தை கொடுத்ததோ அந்த வாக்கியம் கூட மறந்து விடணும். ஸ்வரூப ஞானம் சத்தியம் ஞானம் அனந்தத்தினால வந்ததா, திருஷ்யத்தினால வந்ததா, இல்ல வந்து சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத்துன்னு சொல்லி அதனால ஞானம் எந்தனால நமக்கு எந்த முதல் தடவை இந்த விருத்தி எப்படி ஏற்பட்டது, அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி வெவ்வேறு விதமா பார்க்கும்போது அந்த திருடமாகும் பொழுது எந்த விருத்தினால எப்படி எந்த வார்த்தையினால இந்த ஞானம் ஏற்பட்டதுன்னு கூட நமக்கு ஞாபகம் இருக்கா. எதுக்கு நான் அதை சொல்றேன்னா அதை ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது இங்க. ஏன்னா நம்ம ஸ்வரூப ஞானம்ங்கிறதுனால ஏதோ ஒரு விருத்தி நம்ம ஸ்வரூப ஞானத்தை ஏற்படுத்திட்டு அது போயிடுறது. அந்த வாக்கியமே போயிடுறது. இந்த வாக்கியத்தினாலதான் எனக்கு ஞானம் ஏற்பட்டதுன்னு ஒருத்தரால சில வருஷங்களுக்கு மேல சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்கிறதுக்கு அது இன்க்ரீசிங் கிளாரிட்டி ஆகிறது இல்லையோ. அதனால இதை ஞாபகம் வைத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சுரூபமாக இருக்கிறதுனால. அதனால வந்து இங்க வார்த்தைக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஆத்மைவ இதம் சர்வம் பிரம்மைவ இதம் சர்வம் இத்தியாதி பிரமாணத்தா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஒரு விற்த்திலையும் அதே பிரம்மன் தான் இருக்குங்கிறதுனால எத்தனையோ விதமான வாக்கியங்கள் திருப்பி திருப்பி வெவ்வேறு விதமாக காமிச்சுட்டே இருக்கு. அப்ப திருடமான சுரூப ஞானம் சித்தமானதுக்கு அப்புறம் இந்த வாக்கியத்தை ஞாபகம் வச்சுக்கணும், அந்த வாக்கியத்தை. ஏன்னா உன்னுடைய லோக்கஸ் ஆஃப் அகமே ஷிஃப்ட் ஆயிடுது இல்லையா. அப்படிங்கிறதுனால அந்த ஞானம் வந்து ஞாபகம் வச்சுக்கிற ஞானம் இல்லை. சரி, ஏன் சூக்ஷ்மம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். என்ன இந்த இதம்ல தேடுறதுனால வர்றதுதான். இந்த சராச்சரமாக இருக்கக்கூடிய இதம் இதுல இதந்தையாக தேட தேட அது தள்ளி போயிட்டே இருக்கு. ஓட ஓட தள்ளி போயிடுறது. சூக்ஷ்மமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அகம்ல சூக்ஷ்மமாக இருக்கு. எப்படி இப்போ ஆகாசத்துக்குள்ள பல விஷயங்கள் இருக்கு. உபாதி பேதத்தினால கட்டாகாசம் மட்டாகாசம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்.
இல்லையா? பானைக்குள்ள இருக்கிற ஆகாசம். ஆவரக்க சொல்வாரு, இதுல வந்து மாண்டூக்கியத்துல சொல்லும் பொழுது, என்ன ரூமுக்குள்ள இருக்கிற ஆகாசம், பெரிய ஆகாசம், இல்லைன்னா பூஜாக்குள்ள இருக்கிற ஆகாசம், இல்ல கட்டத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம்னு பலவிதமான ஆகாசம் தெரியறது. இதெல்லாம் தனித்தனி ஆகாசமா அப்படின்னு கேட்டா, நீ எதெல்லாத்தினால அவச்சின்னமான ஆகாசம்னு சொல்றியோ அதுவே ஆகாசத்துக்குள்ளதான் இருக்கு. அப்ப அந்த அவச்சேதகத்துவம் கூட எதனால அவச்சின்னமாக இருக்கோ, அவச்சேதகம் பண்ணக்கூடிய விஷயங்களே இந்த ஆகாசத்துக்குள்ளதான் இருக்குங்கிறதுனால நம்ம என்ன பாக்குறோம், இந்த ஆகாசம், அந்த ஆகாசம், பானையில இருக்கிற ஆகாசம், பானையினால அவச்சின்னமா இருக்கக்கூடிய ஆகாசம்லாம் சொல்றோம். ஆனா அதெல்லாம் புத்தி. அந்த நாமரூபம் வந்து புத்தியில தான் இருக்கே ஒழிய, வாஸ்தவத்துல பார்த்தோம்னா இருக்கிறது ஒரே ஆகாசமாக தான் எல்லா இடத்துலயும் இருந்துட்டு இருக்கு. ஏன் தெரியலன்னா சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால தெரியல. அந்த சூக்ஷ்மத்துவம் ரெகக்னைஸ் ஆகணும். அதே மாதிரிதான் இங்க ஆத்ம வஸ்துவும் சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால எல்லாமே டைமுமே கான்சியஸ்னஸ்ல தான் இருக்கு, ஸ்பேஸுமே கான்சியஸ்னஸ்ல தான் இருக்கு. வஸ்துக்கள் எல்லாமே நாமரூபங்கள் எல்லாம் எதுலன்னா ஆத்தியாசிகமாக அவேர்னஸ்ல தான் இருக்கு. இந்த தேகம் முதற்கொண்டு எதெல்லாம் புத்தியில தோன்றதோ அதெல்லாம் சொரூபத்துல தான் அத்தியஸ்தமா இருக்கு. இப்போ இந்த பிரம்மம் எங்கன்னு கேட்டேன்னா, எது பிரம்மம் இல்ல முதல்ல அப்படிங்கிறது முதல்ல பார்க்க. எல்லாம் பிரம்மம்ங்கிற பொழுது நீ எது பிரம்மம் அப்படின்னு தான் கேட்கணுமே ஒழிய எங்க பிரம்மம் இருக்குன்னு கேட்டேன்னா கேள்வியே தப்பு. எங்க வந்து ஆகாசம் இருக்குன்னு கேட்கிற மாதிரி. எது ஆகாசம்னு புரிஞ்சுக்கணும், அது வேற விஷயம். எதை பார்த்தாலும் அது பிரம்மன் தான். பார்க்கிறவனும் பிரம்மன் தான், பார்க்கின்ற விற்த்தியும் பிரம்மன் தான். அந்த விற்த்தியில் இருக்கிற நாமரூபமும் பிரம்மன் தான். அதனுடைய கண்டென்ட்டாக இருக்கிற சுரூபம் தான் பிரம்மன். அப்போ இந்த விஷயாகாரமாகிய ஞானம் ஏற்படுறது, இந்த சராச்சர விருத்தி ஞானம் ஏற்படுறது, அந்த ஞானத்தினுடைய கண்டென்ட்டாக இருக்கக்கூடிய ஞப்தி தான் பிரம்ம. ஏன்னா அது சர்வாந்தர்யாமி, சர்வவியாபி, சர்வமாவும் இருக்கு. ஆனா அவிஜ்ஞேயம், தெரியாம இருக்கு. ஏன்? ஏன்னா அது சொப்பிரகாசமா இருக்கிற வஸ்துவ நம்ம என்ன பண்றோம், ரிஃப்ளெக்டடா தேடிட்டு இருக்கோம். தேட தேட அது தூரஸ்தமாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எத்தனையோ கோடான கோடி வருஷம் எத்தனை ஜென்மா எடுத்திருக்கோம். அத்தனை ஜென்மாவை தாண்டி வந்தும் ஏன் இது தெரியலன்னா வெளியில தேடுறதுனால தெரியல. நம்ம இந்த கதை ஒண்ணு சொல்றது உண்டோ இல்லையோ, 2 பேர் சேர்ந்து பிரயாணம் பண்றான். ஒருத்தன் பணக்காரன், இன்னொருத்தன் திருடன். என்ன, இந்த பணக்காரன் வந்து அவனுக்கு ஒரு மாதிரி தெரியும், இவன் பணத்தை அடிக்கிறதுக்கு தான் நம்ம கூட வந்திருக்கான்ட்டு. இருந்தாலும் ஃப்ரெண்டு. அந்த திருடன் அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், இவன் பணம் வச்சுட்டு இருக்கானே, நைட்டோட அடிச்சுட்டு இறங்கி போயிடணும். 2 பேரும் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கான். போகும்போது இவன் உட்காந்து பணத்தெல்லாம் எண்றான். அவன் பணக்காரன், அவன் பார்த்துட்டே இருக்கான். சரி இன்னைக்கு ஆட்டையை போட்டுறணும்ட்டு அவன் பாத்ரூம் போற டைமா போயிட்டு வரான். வந்ததுக்குள்ள இவன் பணத்தை வந்து வச்சுட்டான் உள்ள. அவன் ராத்திரி முழுக்க அவன் பாட்டு தூங்கி விட்டான். இவனும் தூங்குறான். நடுவில் எழுந்து இருட்டுல தேடுன்னு தேடுறான். திருடன் பணமே கிடைக்கல. அப்புறம் திருப்பி தூங்கி போயிட்டான். காத்தால பாத்துக்கலான்ட்டு. காத்தால எழுந்து பாக்குறான் திருடன், இவன் பணக்காரன் திருப்பியும் பணத்தை தேடி எண்ணிட்டே இருக்கான். ஏடா இது பணத்தை எங்க வச்சிருந்த ராத்திரி முழுக்கன்னு வெக்கத்தை விட்டு கேட்டான் அவன். சொன்னா, உன் தலானி கீழே தாண்டா வச்சேன்னா. இப்போ அது தூரஸ்தமா அந்திகேச்சவா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள், சுவாமிஜி கொடுக்குற எக்ஸாம்பிள் தான். இப்போ இது தூரஸ்தமா அந்திகேச்சவா அப்படிங்கிறது தானே. தள்ளி இருந்ததா கிட்ட இருந்ததா? அவனுக்கு தெரியாததுனால தள்ளி இருந்தது. ஏன்னா எவ்வளோ தேடியும் கிடைக்கலையே, அப்போ தள்ளி இருந்தது. ஆனா அவனுக்கு ரொம்ப கிட்டவும் இருந்தது. அவன் தலைமாட்டு கீழே இருந்தது. அதேதான் தள்ளி, அதேதான் கிட்டக. அதனால்தான் இங்க பாஷிகாரர் அவிஜ்ஞாததையா தூரஸ்தம் வருஷ சகசிர கோடி அவிதுஷாம் அப்பிராபியத்வாத் ஆத்மத்வாது. ஆத்மாவாகவே இருக்கிறதுனால, இருக்கிறதுலயே நெருக்கத்துல இருக்கிறது இந்த வஸ்து தான். இதை விட என்ன இருக்க முடியும்?
நம்மளோட சொரூபமாகவே இருக்கிற ஒன்ன உடையா இன்னொன்னு கிட்ட இருக்க முடியும். அதனால ஸ்வயம் பிரகாச ஜோதியாக இருக்கிறதுனால அதுதான் இருக்கிறதுலயே கிட்ட ஆத்மாவாக இருக்கிறதுனால. கிஞ்ச அவிபக்தம் ச பூதேஷு விபக்தம் இவ ச ஸ்திதம் பூதபர்த்ரு ச தஜ்ஞேயம் கிரசிஷ்ணு பிரபவிஷ்ணு ச தஜ்ஞேயம் அந்த ஞேய வஸ்துவானது அப்படின்னு. இதுக்கு இப்படி தெரிந்து கொள்ளணும்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம், தத் ஞேயம்னு. ஆனா இங்க ஞேய வஸ்துவானதை பத்தி சொல்றதுனால இங்க தத்துங்கிற ப்ரோனவுன் யூஸ் பண்றதுனால தஜ்ஞேயம் அவிபக்தம் ச பூதேஷு விபக்தம் இவ ச ஸ்திதம் பூதபர்த்ரு கிரசிஷ்ணு பிரபவிஷ்ணு ச. இந்த ஞேயம்தான் சிருஷ்டிகர்த்தா, ஞேயம்தான் ஸ்திதிகர்த்தா, ஞேயம்தான் பிரளயத்தை பண்றது. மும்மூர்த்திகளும் இந்த ஞேயம்தான், பிரம்மதான். அவிபக்தம் எல்லாத்தையும் இந்த ஒரு 4 ஸ்லோகத்துக்குள்ள வேதாந்த சாரம் முழுக்க சொல்றார் பகவான். அவிபக்தம் தத் ஞேயம் அவிபக்தம், அந்த ஞேயமான பதார்த்தம் இந்த பிரம்ம வஸ்துன்ற அந்த வஸ்து இருக்கே அது பூதேஷு அவிபக்தம். இப்ப நம்ம பார்த்தோமே, ஜீவராசிகள் சராச்சரமாக இருக்கக்கூடியது ஜடப்பொருள்கள் எல்லாத்திலையும் அவிபக்தஞ்ச விபாகம் இல்லாம இருந்துட்டு ஒரே ஏகரச பிரம்மமாக இருக்கு. ஆனா பாக்குறதுக்கு விபக்தம் இவச்சஸ்திதம், என்ன பிரிஞ்சு இருக்கிற மாதிரி காண்பிக்கிறது தன்னை. அதாவது ஒண்ணுத்துக்கு உள்ளியும் ஒரு ஆத்மா இருக்கு, ஒரு ஜீவராசிக்குள்ள ஒண்ணு இருக்கு, தேகம் தனியா இருக்கு, வெளி பொருள்கள் தனியா இருக்கு, இப்படி தெரியறது பாக்குறதுக்கு. ஆனா விசாரம் பண்ணி பார்த்தோம்னா இது அத்தனை இதுல எதுவுமே பிரஜப்தியிலிருந்து அப்பாற்பட்டு இல்லை. அப்படிங்கிற பொழுது அவிபக்தமாக எல்லா இடத்துலயும் ஏகரச பிரஜான கணம்னு சொல்றோம், அந்த கணமாக இருக்கு, ஏகரச பிரம்மமாக இருக்கு. ஒரே பிரம்மன் தான், எல்லாத்துக்குள்ளயும் இருக்கார் பகவான் அர்த்தம் கிடையாது. இருக்கிறது ஒரே ஏகரசம் தான், நிர்குண வஸ்து. ஏகரசம்னு சொன்னா கூட ஸ்பேஷியலி அப்படியே பரிவேட் பண்ணிருக்கு அப்படி அர்த்தம் கிடையாது. இன்ஃபேக்ட் சத்தா ஒண்ணுதான் இருக்கு, அவ்வளவுதான். ஸ்பேஸ்னா ஸ்பேஸ் சத்தா தான், டைமா டைம் சத்தா தான், மினி ஆப்ஜெக்ட்ஸ் தெரியறது மினினஸ் சத்தா தான், தெரியறதுங்கிறது சத்தா தான். எல்லாமே சத்ஸ்வரூபம் மட்டும்தான், இருக்கிறது ஒரே சத்து தான். தனித்தனியா இது ஒவ்வொன்றுலயும் சத்து இருக்குன்னு நினைச்சுக்க கூடாது. அகைன் இந்த ஒவ்வொன்றுன்ற அந்த நானாத்வமே சத்தா தான். சத்தால இருக்கிற வியக்தித்துவமும் அதுல தெரியறது, நானாத்வம் எல்லாம் நாமரூபமாக இருக்கு. ஸ்திதம் அப்படின்னு வார்த்தை, இவ ஸ்திதம், அதான் சத்தான்றதே ஸ்திதம்ன்ற வார்த்தை சத்தா. ஞேயம் ஸ்திதம் அஸ்தி, இதெல்லாமே சத்தான்னு தான் அர்த்தம். இந்த வார்த்தையே பதமே சன் அஸ்தி, என்ன அசுபுவி அப்படிங்களேந்து வர்றது தானே. ஸ்திதம் விபக்தமிவ ஸ்திதம், பலவாகவாக தெரிகிறது. சொப்பனத்துல தெரியறதே ஒரே பிரஜப்தி தான், பலவாக தெரியறது ஒன்றும் சொப்பனம். விபக்தம் இவ பிரிஞ்சிருக்க மாதிரி தானே இருக்கு. எத்தனை விஷயங்கள் அப்படியே வருது, விற்பி நடக்கிறது. ஆனா விற்த்தியினுடைய கண்டென்ட் ஆக இருக்கிறது எதுன்னா ஸ்திதம் பிரம்ம. பூதபர்த்ரு, பூதபர்த்ரு பர்த்து உலகத்தை தாங்கின்னு இருக்காருன்னா, தாங்கின்னு இருக்குன்னா என்ன அர்த்தம்? சத்தா மட்டும்தான் இருக்கு, அதுக்கு மேல நாமரூபம் தெரியறதுன்னா நாமரூபத்தை எது தாங்கிறது? சத்தா தாங்கிறது. அதாவது இதை தவிர வேற ஏதோ ஒரு பொருள் இருந்து அதை இவர் போய் தாங்கின்னு இருக்கார். தாங்கிறதுன்னா மேல ஒண்ணு இருக்கு கீழே ஒண்ணு இருக்குன்னு தான் அர்த்தம். என் கையில இந்த போனை தாங்கின்னு இருக்கேன் என்ன, அப்ப போன் பர்த்ரு அப்படின்னு என்ன சொல்லலாம். என்னோட கையில போனை நான் தாங்கின்னு இருக்கேன், போனை தாங்கின்னு இருக்கேன்னு சொல்ற மாதிரி இங்க இன்னொரு பொருள் இருந்தா தானே பர்த்தா. நாமரூபத்தை தாங்குறார். ஏன்னா இருக்கிறது அவர் ஒண்ணு, சத்தா ஒண்ணு தானே இருக்கு, சத்ஸ்வரூபம் மட்டும்தான் இருக்கு. அதுல இருக்கிற அதுக்கு மேல நாமரூபம் இருக்கு, நாமரூபத்தை சத்ஸ்வரூபம் தாங்கிறது. அது ஔபச்சாரிகமான பதம் தான் தாங்கிறதுன்ட்டு. ஏன்னா ஆதார ஆதேய பாவம் வரணும்னா
ஆதேயமா வேற பொருள் இருக்கணும், இருந்தா அதுக்கு ஆதாரமா அது இருக்கு. இங்க ஆதேயமா இருக்கிறது வெறும் மித்தியாதான். டிபெண்டன்ட். இப்போ களிமண்ணு பானைய தாங்குதுன்னா, வெண்ணெய்க்கு தொன்னைக்கு நெய் பாரமா, நெய்க்கு தொன்னை பாரமான்னு எது எதை தாங்கிறது? இங்க களிமண்ணு பானைய தாங்கிறதுன்னு சொன்னா, பானைய எங்க சொல்ற வரைக்கும் கரெக்ட் தான். பானைய எது தாங்கின்னு இருக்குன்னா, களிமண்ணு தானே தாங்கின்னு இருக்கு. அப்பதானே பானை இருக்க முடியும். ஆனா பானைனே ஒண்ணு இல்லையே. அப்ப மித்யா. சத்தியம் வந்து மித்யாவை தாங்கிறது. அந்த மாதிரி இங்க பூத பர்திரு சத்தாவாக இருந்துட்டு அது வந்து தாங்கின்னு இருக்கு. அப்புறம் கிரசிஷ்ணு அது திருப்பி வாங்கிட்டு உள்ள வாங்கின்ற போறது. எப்போ ஞானம் ஏற்பட்ட உடனே உள்ள வாங்கின்றது எல்லாத்தையும். சத்து மட்டும்தான் இருக்கு. நாமரூபம் முழுக்க அதுல ரிசால்வ் ஆயிடும். பிரளய காலத்துல உள்ள வாங்கிக்கிறதுங்கிறது வேற. பிரளயத்து காலத்துல வாங்கிக்கிறதுன்னு சொன்னா அப்போ இந்த வியாபகாரிக்கத்துக்குள்ள வந்து இதுக்கு ஒரு விஷயத்த சொல்றோம். விவகாரத்துல இதெல்லாம் ஒரு காலத்துல வந்து சிருஷ்டியாச்சு, அப்புறம் ஸ்திதி நடந்துட்டு இருக்கு, ஒரு காலத்துக்கு அப்புறம் பிரளயம் ஏற்பட போறதுன்னு வியாபகாரிக சத்தாவாக இந்த ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தை சொல்லும் பொழுதும் கிரசிஷ்ணுன்னு சொல்லலாம். ஆனா இல்லையே, சத்தியமாக இந்த வஸ்துவே இல்லையே. இதெல்லாமே பிரம்ம ஒண்ணுதானே இருக்கு. இதெல்லாம் நாமரூபம் தானே. அப்போ இங்க ஞானம் ஆகும் பொழுது எங்க இதெல்லாம் போறதுன்னா பிரம்மத்துக்குள்ள போயிடுறது. இன்ஃபேக்ட் இதெல்லாம் மித்யாதான்ற ஞானம் வரும் பொழுதே அது பிரம்மத்துக்குள்ள போயிடுது. பார்த்துட்டே இருக்கும் பொழுதே பானை இல்லாம போயிடுது. திஸ் இஸ் அவர் ரிஷி மேஜிக் சுவாமிஜி. கண்ணுக்கு நேர பானையை காமிச்சுட்டே அந்த பானையை இல்லாம போக வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இதை கேட்டுட்டு இருக்கும் பொழுதே சிருஷ்டி இல்லாம போயிடுறது. ஒன்னும் கிரசிஷ்ணு எங்க போறது? பிரம்மத்துக்குள்ளதான் போறது. அதே சத்ஸ்வரூபத்துக்குள்ளதான் போறது. பிரப விஷ்ணு அது திருப்பி எங்கேந்திரா வந்ததுன்னா வேற எங்கேருந்தோ வந்து திருப்பி பிரம்மத்துக்குள்ள போச்சா? இல்லையே. அது உற்பத்தி பண்ணதும் அதே பிரம்மன் தான். அதனால ஸ்டாண்ட் பாயிண்ட்ல தான் வித்தியாசம். பிரம்மா விஷ்ணு சிவன்றது துரூபதா ஒண்ணுதான். அவிபக்தம் இதி அவிபக்தம் ச பிரதிதேகம் வியோமவத் ததேகம். பிரதிதேகம் வியோமவத் வெவ்வேறு விதமான தேகங்கள் தெரியறதே, அதெல்லாம் எங்க இருக்கு? ஸ்பேஸ்ல தான் இருக்கு. என்ன அந்த ஸ்பேஸ் எல்லாத்தையும் ஒரே ஸ்பேஸ் தான் இருக்கு. அதுக்குள்ள தேகம் தெரியறது. அதே மாதிரி ஒரே பிரஜப்தி சத்தாதான் அதுல ஒவ்வொரு தேகம் இருக்கிறதாக தெரியாது. இதை நம்ம எப்படி வேற மாதிரி புரிஞ்சுக்க கூடாது. ஒரு தேகத்துக்கு உள்ளேயும் உட்கார்ந்துருக்கு பிரம்மம் அப்படின்னு இல்ல அர்த்தம். அவிபக்தம் பிரதிதேகம்னா ஒரு நிறைய தேகம் இருக்கு. எல்லா தேகத்துக்கு உள்ளேயும் ஒரே மாதிரி ஆத்மா தான் நிர்குணமா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எல்லா தேகம்ங்கிறது எங்க பிரகாசிக்கிறது? சைதன்யத்துலதான் பிரகாசிக்கிறது. அந்த எல்லா தன்மை, தேகத்தன்மை இதெல்லாம் எங்கன்னா சைதன்யத்துல தான் பிரகாசிக்கிறது. நான்றதும் சைதன்யத்துல தான் பிரகாசிக்கிறது. இன்னொன்னுத்துக்கு அதுக்கு தான்றதும் அதே சைதன்யத்துல தான் பிரகாசிக்கிறது. நான் வேற அது வேறங்கிற பாவம் எனக்கு சைதன்யத்துல தான் பிரகாசிக்கிறது. இப்ப எல்லாம் என்னன்னா பிரஜப்தியில இருக்கிற விற்பி தானே எல்லாமே. அப்ப அந்த பிரதிதேகம் அப்படிங்கிறதே பிரஜப்தியில இருக்கிற விற்த்தியாக இருக்கிறதுனால அப்படின்னு அர்த்தம். எப்படி வியோமத்துல ஆகாசத்துல பிரதிதேகம் பல தேகங்கள் தெரியறதோ அந்த மாதிரி பூதேஷு சர்வ பிராணிஷு விபக்தம் இவச்ச ஸ்திதம் தேகேஷு ஏவ விபாவியமானத்வாத். தேகத்தினாலதானே தனித்தனின்னு சொல்றேன். அந்த உபாதினாலதான் நானாத்துவ பேதம் சித்திக்கிறது. அந்த தனித்தனி தேகத்தினுடைய ஒரு விற்பி வெவ்வேறு தேகங்கள் இருக்குன்ற விற்பினாலதான் இது அவச்சின்னமாகிறது. எப்படி அதே மாதிரி ஜட பொருள்கள்லையும் இதுல பேதப்படுறது. இது புஸ்தகம், இது மலை அப்படிங்கிற விற்த்திகளும் பிரம்மத்தை தனித்தனியா இருக்கிறதா காண்பிக்கிறதுனால விபக்தம் இவஸ்திதம். அது ஒண்ணு எதுக்கு ஒரு பவுண்டரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விற்பி ஏற்படும் பொழுது அந்த விற்த்தியில நானாத்துவம் பிரகாசிக்கிறதே. அதனால விபக்தம் இவஸ்திதம். இப்ப சொப்னம் தான். சொப்னம் ஒரு நல்ல திருஷ்டாந்தம். சொப்னத்துல ஏன் வந்து பல இருக்கிறதா தெரியறதுன்னா பல பொருள்களுடைய அந்த விற்பி வந்து பல பொருள் ஆத்மகமாக இருக்கிறதுனால அந்தந்த பொருள் தனித்தனியா இருக்கிறதாக உன் சொப்னத்துல தெரியாது. அந்த ஞேய பதார்த்தங்கள் ஞேயமாக இருக்கிறதுனாலயே அந்த விற்பி ஏற்படணும்னாலேயே துவைத்தம் இருக்கணும். அங்க துவைத்தத்துவம் இருந்தாதானே அந்த புத்தியில விற்பி ஏற்படுறது. துவைத்தத்துவ புத்தின்ற விற்பி இருக்கிறது. இப்ப நான் ஒரு உலகத்தை அனுபவிக்கிறேன்னா அங்க துவைத்தானுபவம் தான். அனுபவமே துவைத்தம் தான். எல்லா அனுபவம்
அனுபவத்திலையும் கண்டென்ட் ஒரே சத் மட்டும்தான். அதுவும் ஒரு உண்மை. அதை புரிஞ்சுக்காதனாலதான் நமக்கு பிரச்சனை. எல்லா துவைதானுபவத்திற்கும் கண்டென்ட்டாக இருக்கிறது சத்ஸ்வரூபந்தான் அப்படிங்கிறதுனால அதுக்கு சத்ஸ்வரூபமாக இல்லாமல் ஒரு துவைத பதார்த்தமே நமக்கு வந்து பிரகாசிக்க போறதே கிடையாது. இன்னொரு பதார்த்தம் எந்த பிரகாசம் ஏற்படணும்னாலும் சுயம் பிரகாசமான நம்மளுடைய ஸ்வரூபம் அதை வியாபிச்சிருந்தா மட்டும்தான் அந்த ஞானம்னு ஒண்ணு ஏற்பட முடியும். அப்படிங்கிறதுனால அத்வைதமும் அங்க வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது ஒரு அனுபவத்திலையும். பூத பர்த்திருச்ச பூதானி விவர்த்தி தத் ஞேயம் பூத பர்த்திருச்ச ஸ்திதி காலே. இந்த உலகம் உனக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் பொழுது அந்த அனுபவம் முழுக்க இந்த சத்தால தான் உனக்கு ஏற்பட்டு இருக்கு இல்லையா? உன்னுடைய சத்ஸ்வரூபம் இருக்கிறதுனால தானே அதுல தானே இந்த நாமரூபம் தெரியறது. அப்போ அதை தாங்கின்னு இருக்கிறது ஸ்திதி காலத்துல எது? அதே சத்ஸ்வரூபம் தான். பிரளய காலேஜ கிரகிஷ்ணு கிரகணசீலம். பிரளயம்ன்றது எல்லாம் லயம் அடையும் பொழுது அவ்வளவுதான். ஞானத்தினாலையும் லயம் அடையும். நித்ரா தன்னா தூங்கும் பொழுதும் லயம் அடையும். இல்ல இந்த என்டையர் சிருஷ்டின்னு ஒண்ணு இருக்கே அது வந்து ஒரு காலத்துல பிரளயமாகும் பொழுதும் அது லயம், பிரகர்ஷேன லயம். எல்லாருடைய அனுபவங்களும் லயம் ஆயிடுறது அப்படிங்கிறது பொழுது பிரளய காலத்துல கிரசனசீலம் எங்க போறது? அதே சத்தாலதான் போறது. வேற என்ன இருக்கு? வேற அதை தவிர ஒண்ணு இல்லாத பொழுது வேற எங்க போக முடியும்? உற்பத்தி காலே பிரபவிஷ்ணுஜ பிரபவனசீலம் யதா ரஜ்வாதிகி சர்ப்பாதேகே மித்யாகல்பிதஸ்ய. இதுதான் முக்கியம். ஏன்னா இது எல்லாமே பரிணாமம்னு எடுத்துக்க கூடாது. நம்ம மூணு தனியா பிரிச்சு பேசும் பொழுது பிரளய காலே கிரசிஷ்ணு, ஸ்திதி காலே பர்த்து, உற்பத்தி காலே பிரபவிஷ்ணு அப்படின்னா உடனே மைண்ட்ல என்ன தோணும்? மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி வெறும்னா இந்த சத்தா மட்டும்தான் இருந்தது. அப்போ அந்த சிருஷ்டி ஏற்பட்டது. அந்த சிருஷ்டிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சிருஷ்டி வளர்ந்துட்டே வருது. அதை வந்து நம்ம ஸ்திதி காலம்னு சொல்றோம். அப்புறம் ஒரு நாளைக்கு பெரிய பிரளய வெள்ளம் வந்து எல்லாம் அடிச்சுட்டு போய் அப்புறம் எல்லாம் அழிஞ்சு போயிடும், உயிர்லாம் இல்லாம போயிடும். அதுதான் வந்து பிரளயம். அது நமக்கு பௌராணிகமா அப்படி புரிஞ்சுக்கணும் இல்லையா? பிரளயம்னா எல்லாம் போகணும்னா உயிர் மட்டும் போனா போறாது, திங்ஸ் எல்லாமும்னா இல்லாம போகணும். அது மட்டும் இல்ல, ஸ்பேஸும் இல்லாம போயிடணும், டைமும் இல்லாம போகணும். அப்பதானே பிரளயமாகும். ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமும் போயிடணும், ஸ்பேஸும் போயிடணும், டைமும் போயிடணும். சிருஷ்டிக்கு முன்னாடின்னு சொல்றமே, அப்ப டைமும் இருந்திருக்க கூடாது, ஸ்பேஸும் இருந்திருக்க கூடாது. அப்ப முன்னாடின்னு எப்படி சொல்ற? டைம் இருந்தா தானே இதுக்கு முன்னாடின்னு ஒண்ணு சொல்ல முடியும். அப்போ ஆனா டைமே சிருஷ்டி தான் ஆறுதுன்னு சொல்றோம், ஸ்பேஸ் சிருஷ்டி தான் ஆறுதுன்னு சொல்றோம். அப்ப அது முன்னாடி எங்க இருந்தது? எல்லாம் எங்க எல்லாம் அழிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்பேஸ் ஒன்னாவது இருந்துதானே ஆகணும். அப்போ ஸ்பேஸ் டைம் எல்லாமே சிருஷ்டி ஆகுது, ஆப்ஜெக்ட் சிருஷ்டி ஆகுது. பிரளயத்துல வந்து ஸ்பேஸ் டைமும் போயிடுதுன்னா என்ன அர்த்தம்னா இது எல்லாமே ஞானம் அஜ்ஞானம் தான். ஞானம் ஏற்பட்ட உடனே இருந்ததே இல்லைன்னு ஆயிடுறதோ இல்லையோ, டைம் ஸ்பேஸ் எல்லாம் இல்லவே இல்லை அப்படின்ற பொழுதுதான் அது பிரளயம். அதனாலதான் ரஜ்வாதேகே ரஜ்வாதிகி சர்ப்பாதேகே மித்யா கல்பிதஸ்ய. மித்தியில கல்பிதமான பாம்பானது எங்கேந்து சிருஷ்டியாச்சு? கயத்திலேருந்து தான் சிருஷ்டியாச்சு. எங்க அது வந்து ஸ்திதியாகி நிக்கிறது? கயத்து மேலதான் ஸ்திதியாகி நிக்கிறது. அப்புறம் பிரளயத்துல அது எங்க போய் ஒடுங்க போறது? கயத்துலதான் திருப்பி போய் ஒடுங்க போறது. கரெக்டா? இப்ப பாம்பு வந்து கயத்துல சிருஷ்டியாச்சு, கயத்தினால ஸ்திதியாச்சு, கயத்தினால பிரளயமா போறது, எல்லாம் ஆயிடுத்து அப்படின்னு சொல்றோம்னா அந்த சென்டென்ஸ் கரெக்ட் தானே? கயரை தவிர வேற எங்கேருந்தும் அந்த பாம்பு வரல, கயத்தை தவிர வேற எதாலையும் அந்த பாம்பு சப்போர்ட் ஆகல, மித்தியா பாம்பு. கயத்தை தவிர வேற எங்கேயும் திரும்பி போறதும் இல்லை. கரெக்ட் தான். ஆனா ஃபைனலா என்ன சொல்ல வரோம்? பாம்புனே ஒண்ணு இல்லப்பா, கயிறு தான் இருக்கு. நீ பாம்பை பாக்குறையோனோ அந்த பாம்பு இதுல இருந்தா வந்திருக்கணும், இதுலதான் இருக்கணும், இதுலதான் திரும்பி போயான், அவ்வளவுதான். உன்னோட திருஷ்டியில தான் அது இருக்கு. மித்யா. அவர் வந்து இன்ஃபேக்ட் கடம் மிருத்துன்னு கூட சொல்லலை இங்க, கயிறு பாம்புன்ட்ட. ஒட்டு மொத்தமா வந்து பரிணாம காரணத்துக்கு வேலையே இல்லை. அட்லீஸ்ட் களிமண் பானைன்னு சொன்னாலாவது ஏற்கனவே லம்ப் ஆஃப் கிளேவா இருந்தது, இப்போ ஒரு ஷேப் பாட்டா ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து உடஞ்சி போய் வெறும் ஜில்லியா உடஞ்சி போய் பீசஸ் தான் இருக்கு அப்படின்னு அங்க பரிணாம காரணத்துக்காவது ஒரு சான்ஸ் இருந்தது. இங்க பாஷ்யக்காரர் கயிறு பாம்புன்ட்டார் எக்ஸாம்பிள். அப்ப என்னன்னா
உன்னோட புத்தியில தான்டாப்பா அதனுடைய சிருஷ்டியோ இல்ல வந்து சம்ஹாரமோ எதுவா இருந்தாலும் நீ உன் அஜ்ஞானத்தினால மித்யாபூத்தமான ஜெகத்தை வந்து பிறக்கிறதா எடுத்துக்கிறேன்னு அர்த்தம். சரி, கேள்வி ஒண்ணு கேட்கிறார். கிஞ்ச சர்வத்திர வித்யமானம் அப்படி சன்னு ந உபலப்யதே சேத் ஞேயம் தமஹா தர்ஹி. இப்போ என்ன கேள்வி வருது என்றார்னா, எல்லா இடத்துலயும் இருக்குங்கிற, ஆனா தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்ற, என்ன சூக்ஷ்மம்னு சொல்ற. அப்போ ஒரு மேல இருட்டு மாதிரியோ, என்ன மறைச்சிருமோ கண்ண, அஜ்ஞானமாக இருக்கோ, தெரியவே தெரியாதோ, இருட்டா அப்படின்னு. ஏன் இருட்டான்னா ஜோதிஷாம் அபி தத் ஜோதிகின்னு அடுத்த ஸ்லோகம். அதனால இங்க வந்து இது இருட்டா அப்படின்னு கேட்கிறார். அதுக்காக இந்த சொல்றார் இந்த ஸ்லோகத்தை பகவான்னு கனெக்ஷன் கொடுக்கிறார். ஜோதிஷாம் அபி தத் ஜோதிஹி தமசः பரமுச்யதே ஞானம் ஞேயம் ஞானகம்யம் ஹிருதி சர்வஸ்ய விஷ்டிதம் தத் ஜோதிஷாம் அபி ஜோதிஹி. பிரகாசம் பாது, இருட்டு கிடையாது. தமசகா பரம், என்ன இருட்டுக்கும் அஜ்ஞானத்துக்கும் அப்பாற்பட்டது, மேலானது. உச்சியதே ஞானம் ஞேயம் ஞானகம்யம் ஹிருதி சர்வஸ்ய விஷ்டிதம். நீ ஞேயம்னு இப்ப வந்து நான் எதை சொன்னனோ அதுதான் ஞானம், அதுதான் ஞான கம்யமும். இந்த ஞானத்தினால அடையப்படக்கூடியது அதுதான், தெரிந்து கொள்ளப்பட வேண்டியதும் அதுதான், ஞானமாக இருக்கக்கூடிய ஞப்தியும் அதுதான். எங்க இருக்குன்னா சர்வசிய ஹிருதி விஷ்டிதம், எல்லாருடைய புத்தி. இங்க ஹிருதினா புத்தின்னு அர்த்தம். விருத்தியாத்மகமான புத்திக்கு அந்தர்யாமியாக இருக்கிறது பிரஜப்தி. அதனாலதான் ஹிருதின்றது வந்து இந்த இடத்துல அப்படிதான் எடுத்துக்கணும். குஹா நிஹிதத்துவம் அப்படின்னு உபனிஷத்துகள்ல சொல்லக்கூடியது ஹிருதய குஹாயாம். இன்ஃபேக்ட் வந்து இந்த மைண்டுங்கிறது வந்து ஹிருதயத்துல இருக்குங்கிற மாதிரியான ஒரு ஃபிகரேட்டிவ் சென்ஸ். சி, மைண்ட் வந்து பிரெயினுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஆகுது. என்ன, பிரெயின்ல அடிபட்டா நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகிறதுனால நமக்கு வந்து திங்க் பண்ண முடியாது. அண்ட் பிரெயினுடைய சில ஃபங்க்ஷன்ஸும் அங்கே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸும் வந்து ஒர்க் ஆகாதுன்றதுனாலையும் முடியாதுன்றது கரெக்ட் தான். பட் வந்து மைண்டுங்கிறது பொதுவாக ஜென்ரலாக வந்து ஆஸ் டோட்டல் என்டிட்டியாக தானே பார்க்குறோம். அதனால நான் அப்படிங்கிறது இங்கே தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறதுனால சாஸ்திரத்துல அந்த காலத்து விசாரப்படி வந்து ஹிருதி அப்படின்னு சொல்லும் பொழுது மைண்டு அங்கே இருக்கு அப்படின்ற, நம்ம ஹிருதயத்துலதான் நான்ற எண்ணம் இருக்கு, நான்ற பாவம் இருக்கு. அதனால மனசும் அங்கதான் இருக்கு. ஏன்னா அங்கேதான் அடிச்சுக்குது. ஒரு பிரச்சனைன்னா வந்து இங்க ஹார்ட் அடிச்சுக்கிறதா, அந்த அடிச்சுக்கிறதுனாலையும் பீப்புள் வந்து ஹிருதி அப்படிங்கிற வார்த்தையினால சொல்றது. சர்வசிய ஹிருதி விஷ்டிதம் அப்படிங்கிறதுனால இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா மைண்டினுடைய கண்டென்ட்டாக இருக்கு, விற்த்தியினுடைய கண்டென்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஜோதிஷாம் அபி தத் ஜோதிஹி தமச பரமுச்சியதே. எல்லா ஜோதிக்கும் அதுதான் ஜோதிஷ். ஏன்னா வந்து ஒரு ஜோதி தெரியணும்னா அது லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணணும் இல்லையா? ஒன்று அது லைட்டை எமிட் பண்ணணும், இல்லை லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அந்த லைட் எனக்கு தெரியணும்னா நான் கண்ணை மூடிண்டா தெரியுமோ? தெரியாது. அப்போ என் இந்திரியம் ஒர்க் ஆகணும். என் இந்திரியம் மட்டும் இருந்தா போருமா அந்த லைட்டு தெரியறதுக்கு? மைண்ட் இருக்கணும், மைண்டில் விருத்தி இருக்கணும். அப்போதான் அந்த லைட்டு பர்சீவ் ஆகும் இல்லையா? இந்திரியமும் ஒர்க் ஆகணும், கண்ணுங்கிற இந்திரியம். அந்த இந்திரியத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மைண்டும் ஃபங்க்ஷனிங்காக இருக்கணும். அந்த மைண்டுமே தானாக ஒர்க் ஆக முடியுமோ? அதை பிரகாசம் பண்ண, ஏன்னா மைண்டு அதுவே ஒர்க் இதுவா அது விருத்தியாத்மகமாக இருக்கிறதுனால அதனுடைய சாட்சி ஒன்று இருந்தாதான் மைண்டினுடைய விருத்தியை வந்து அதோட பலன் வந்து அதுக்கு கிடைக்கும். இந்த மைண்டில் ஏற்படும், மைண்டுங்கிறது கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் விருத்தி. அந்த விருத்தியில வரக்கூடிய ஞானம் சாட்சி ஒன்று இருக்கும் பொழுதுதான் ஞானம் ஞானமாக சித்திக்க முடியும். அப்படிங்கிறதுனால இந்த ஜோதிஷாம் அப்படி ஜோதி ஆத்மவஸ்து தான், கான்சியஸ்னஸ் பிரஜப்தி தான் அப்படிங்கிறது சித்தமா இருக்கு. அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். கேள்வி இருக்க. If Brahman content is same everything, why is every creature acting differently? Okay. See, creature acting differentlyங்கிறது என்னன்னா புத்தியினுடைய விவகாரத்தை சொல்றோம். நம்ம பாரமார்த்திகம் வியாவகாரிகம் ரெண்டு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். களிமண் ஒண்ணாக இருந்தாலும் ஏன் ஒவ்வொரு பானை மூடி ஜார் எல்லாம் வெவ்வேறு மாதிரி இருக்குன்னா அதனுடைய உபாதி பேதத்தினால. ஒண்ணு வந்து ஜாரு, இன்னொன்னு பானை, சரியா சுடப்பட்ட பானை, இதெல்லாம் வித்தியாசப்படுறது. களிமண் ஒண்ணுதான், ஆனா பானை அந்த பதார்த்தங்கள் வேறையாக இருக்கு. இப்போ பிரம்மம் பிரஜப்தி ஒண்ணாக இருந்தாலும் உபாதி வேற, அதனுடைய கர்மாக்கள் வேற, ஒரு ஜீவ உபாதிக்கும் கர்மாக்கள் வேற, புத்தி வேற, அதனுடைய எக்ஸ்பீரியன்சஸ் வேற. ஸோ இதெல்லாம் வியாவகாரிக சத்தியம். அது வந்து பிரம்மஸ்வரூபம். அது பிரம்மம் வந்து எல்லாத்தையும் லைட் அப் பண்றது. இக்னோரன்ஸையும் அதான் லைட் அப் பண்ணுது, ஞானத்தையும் அதான் லைட் அப் பண்றது, விவகாரத்தையும் அதான். அஜ்ஞானி ஞானி எல்லாருக்கும் சுரூபம் ஒண்ணுதான். ஆனா வியாவகாரிகமாக ஒரு கிரீச்சர்னுடைய புண்ணிய பாபத்து வசத்தினால, அதெல்லாம் கர்மா மாடல்னாலதான் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். ஆனா என்ன கிரீச்சரா இருந்தாலும் ஸ்வரூபம் எல்லாத்துக்கும் ஒரே பிரஜப்தி பிரம்மன் தான் அப்படிங்கிறது தான் அங்க சித்தாந்தம். If the cause of our action of our indriyams are due to Brahman, not realizing Brahman is also due to Brahman only, isn't it? Okay, see, இதுதான் நம்ம சொல்றோம். இது இந்த மாதிரி கொஸ்டின் என்னன்னா சவுண்ட் வருது. Cause of our action of our indriyams are due to Brahman, not realizing Brahman is due to Brahman only. Okay. ஸோ இதே ஒரு கொஸ்டின் நான் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். பிரம்ம ஏன் தன்னை பிரம்மன்னு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறது, பிரம்மமே தன்னை பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து சங்கரர் வந்து பாஷ்யம் எழுதினாதான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு அவர் கேட்டார். அதுக்குதான் நான் சொன்னேன், பிரம்ம வந்து தன்னை பிரம்மம்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை. அஜ்ஞானம்ங்கிறது யாருக்கு இருக்குன்ற கேள்வி நம்ம ஏற்கனவே வேற ஒரு கான்டெக்ட்ல வந்து ஏதோ உபனிஷத்துலயோ எங்கேயோ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேள்வியை சங்கரரே வந்து டீல் பண்றாரு. அஜ்ஞானம் யாருக்கு இருக்கு அப்படிங்கிற கேள்வியில அஜ்ஞானம் வந்து யார் கேள்வி கேட்கறானோ அவனுக்கு தான் அஜ்ஞானம்னு சொல்லிடுறாரு. அவ்வளவுதான். எவனோ ஒருத்தனுக்கு இந்த இது வருதோ இல்லையோ அவன். ஏன்னா இந்த கேள்விக்கு இது எல்லாம் நம்ம ஃபைனலா என்ன சொல்றது சாஸ்திரம், பிரம்மம் ஒண்ணுதான் இருக்குன்ற அத்வைதம்ங்கிற பொழுது யாரு வந்து இந்த கேள்வி கேட்டா இது யாரு வந்து ஜீவன், யாருக்கு வந்து ஞானம் ஏற்படுறது, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இரலவெண்ட். ஏன்னா பிரம்மம் ஒண்ணுதாங்கிற பொழுது இது எதுவுமே வந்து சத்தியம் கிடையாது. இதெல்லாம் வியாவகாரிக்க மித்தியாக்குள்ளதான் இந்த கேள்வியே. அந்த ஸ்விட்ச் தான் பெரிய ப்ராப்ளம். என்னன்னா அந்த வியாவகாரிக்கம் பாரமார்த்திகம் 2 levels ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவார் சுவாமிஜி. இந்த வியாவகாரிக்கத்துக்கும் பாரமார்த்திகத்துக்கும் இருக்கிற ஸ்விட்சை நம்ம புரிஞ்சுட்டா அதுதான் ஞானம். அது புரிஞ்சுக்க முடியாததுதான் பிரச்சனை. இப்போ பிரம்மத்தினுடைய சுரூபத்தை வந்து வியாவகாரிக்கத்துல கொண்டு வந்துட்டு பிரம்மன் தான் தன்னை தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னோம்னா பிரம்மத்துக்கே விருத்தி இருக்குன்னு ஆயிடும். பிரம்மம் வந்து அது ஒரு பர்சன் மாதிரி ஆகி அதுக்கு ஆட்ரிபியூட்ஸ் இருந்து அது ஒரு விருத்தி வச்சுட்டு அது தன்னை தெரிஞ்சுக்கிறது அப்படி சொல்லலையே சாஸ்திரம். அப்ப யாருக்கு வந்து இந்த விருத்தியாத்மகமான ஞானம் வந்து ஜீவனுக்கு தான் ஏற்படுது. அது வந்து மித்யாதான் ஜீவனே. ஞானம் என்னவாக ஏற்படுதுன்னா ஜீவன் ஒண்ணு என்னைக்குமே இருந்தது இல்ல, பிரம்மம் ஒண்ணுதான் இருக்குன்ற ஞானமாக ஏற்பட்டுறது. அப்ப அந்த அஜ்ஞான நாசம் மட்டும் அந்த விற்த்தினால ஆயிடுதே ஒழிய இப்ப வந்து இது நாள் வரைக்கும் நான் ஜீவனா இருந்தேன், இன்னிலேருந்து நான் பிரம்மன் ஆயிட்டேன் அப்படின்னு ஆக போறது இல்லை. அந்த ஞானம் எப்படி ஏற்படுறதுன்னா நான் என்னைக்குமே ஜீவன் ஒண்ணு இருந்ததே இல்லைங்கிறது தான் பிரம்ம ஞானம். அப்படிங்கிறதுனால இந்த கேள்வியே வந்து இஸ் வித்தின் மித்யா தான். அதுக்காக சொல்ல வரேன். ஏன்னா பிரம்மத்தினாலதான் ஆக்ஷன் நடக்கிறது, ஆமா. பிரம்மத்தினாலதான் மோட்சமாச்சா, ஆமா. எல்லாமே ஆனா பிரம்மம் இஸ் அன்டச்ட் இன் எனி ஆஃப் தீஸ் திங்ஸ். களிமண்ணாலதான் பானை உருவாச்சா, ஆமா. களிமண்ணாலதான் பானையில தண்ணி இருக்கா, ஆமா. களிமண்ணாலதான் பானை உடைஞ்சு போகிறதா, ஆமா. ஆனா பானை என்ற ஒரு சத்தியமே இல்லை. களிமண்கிட்ட கேட்டேன்னா நான் என்னைக்குமே எனக்கு எதுவுமே ஆகல, நான் பாட்டு இருந்துட்டு இருக்கேன்னு தான் சொல்ல போறேன். அதனால மித்யாபூதமான ஜெகத் வந்து பிரம்மாசிரித்தமாக இருந்தாலும் பிரம்மன் வந்து இஸ் அன்டச்ட். ஏன்னா இது எல்லாமே மித்யாதான். அதுதான் வந்து வியாவகாரிக்க பாரமார்த்திக ஸ்விட்ச்.
ஒரு கேள்வி இருக்கு. இந்த நீங்க இப்ப சொல்லிட்டு இருக்கல, இது வரையும் அத்வைத பிலாசபில கஷேத்திரங்களை கிளியரா சொல்றார். கர்மயோகம் ஞான யோகம்னு சொல்லி இந்த சேத்திர சொல்லிட்டு இருக்காரு. திடீர்னு இந்த 12வது அத்தியாயத்துல क्लोशोदि கதரத்தேஷாம் அவ்யக்தா சத்த சேதசாம் அவ்யக்தாகி கதிர் துக்கம் தேகத் பிரபாவப்பேதே, இதெல்லாம் ரொம்ப கட்டம்பா. ஆகையினால தேஷாமகம் சமுத்தார்த்தா, நீ பக்தி வச்சு நீ அடைஞ்சிடுங்கிற. அப்ப இத்தனை சாப்டரும் அப்ப இதா அவர் கர்மயோகம் ஞான யோகம் க்ஷேத்திரக்கு யோகம்னு அத்வைத தத்துவத்தில் விளக்குறார். திடீர்னு துவைதத்தை கொண்டு வந்து நீ சகுண பிரம்மணத்தை உபாதிச்சு பக்தி வைய என்னை அடையலான்னு 12வது அத்தியாயத்துல சொல்றார். இது ரொம்ப கான்ட்ரடிக்ஷனா நம்ம இருக்கு. கிளியரா அங்க கவர் பண்ணிருக்கோமே, நம்ம கிளாஸ் எடுக்கும் பொழுதே பக்திங்கிறதே சரியா தான் புரிஞ்சுக்கணும். வியாவகாரிக்கத்துல ஸ்லோகம் சொல்றாரு, கிளேசாதி கதரத்தேஷா அவ்யக்தா சத்த தேசாம், அது என்ன அது மீனிங் சொல்றாரு. இல்ல நம்ம ஈஸ்வரன் இன்ஃபேக்ட் வந்து அடுத்த 2 ஸ்லோகம் கழிச்சு பார்க்க போறோம். அனாதிங்கிற இடத்துலயே கூட பிரகிருதியும் புருஷம் செய்வ வித்தி அனாதோ உபவோபின்னு சொல்ற இடத்துலயே பாஷ்யக்காரர் என்ன சொல்றாரு, அங்க அனாதிங்கிறது வந்து பிரகிருதி அனாதி புருஷம் அனாதின்னு எடுத்துக்க கூடாது, தத்புருஷமா எடுத்துக்க கூடாதுங்க. அதை வந்து பகுரீகியா எடுத்துட்டு யாருக்கு அனாதி இல்லையோ, யாருக்கு ஆதி இல்லையோ அப்படின்ற அந்த ஈஸ்வரன் தான் அந்த அனாதிங்கிற பதத்தினால சொல்லப்படுறது. ஈஸ்வரன் தான் பிரகிருதியும் புருஷனும் அப்படின்னு அந்த இடத்துல கூட பாஷ்யக்காரர் வந்து சகுண பிரம்மமாகிய ஈஸ்வரன் தான் இந்த ஜெகத்தாக 2 பிரகிருதியாக இருக்காருன்னு தான் சொல்றாரு. அப்போ வியாவகாரிகமாக நம்ம ஈஸ்வரன் பக்தி எல்லாமே அக்செப்டட் தான். சாஸ்திரப்படியும் கீதையிலையும் பகவான் தான் சொல்றார், பாஷ்யக்காரரும் அதை அப்படிதான் எடுத்துக்கிறார். அதனால சொரூபம் வந்து நிர்குண வஸ்துவாக இருந்தாலும் வியாவகாரிகமா இது அத்தனையுமே வந்து சாஸ்திரம் ஒத்துக்கிறது. அதுல ஒண்ணும் நம்ம கான்ஃபிளிக்ட் கிடையாது. அப்ப துவைதம் வராதுங்க. வியாவகாரிக துவைத்தத்தை ஒத்துக்கிறோமே. இப்போ நம்ம இங்க ஒரு கிளாஸ் நடக்கிறது, ஒருத்தர் கேட்கிறார் ஒருத்தர் சொல்றாருனாலே துவைத்தம் தானே. இன்ஸ்பைட் ஆஃப் துவைத்தம் அங்க அத்வைத்தம் இருக்கு. அதுதான் வந்து ஞானம். துவைத்தம்ங்கிறது சுவாபாவிகமாக எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான். அது நேரடியாக வந்து இல்லவே இல்லைன்னா நம்ம 2 பேரும் உட்கார்ந்து இதை பத்தி பேச வேண்டியதே இல்லையே. அப்போ பாரமார்த்திகமாக அது இல்லைங்கிறது தான் பாயிண்ட். அதனால அந்த பாரமார்த்திக ஞானம் வர்ற வரைக்கும், பாரமார்த்திக ஞானம் வந்தாலுமே கூட வியாவகாரிகத்துல துவைதத்தை எடுத்துட்டு தான் ஆகணும். அப்பதான் டீச் பண்ண முடியும். ஸோ டிஸ்பைட் எ அப்பியரன்ஸ் ஆஃப் டியூவாலிட்டி, வஸ்துதா there is no duality. அதுதான். ஸோ ஆஸ் தோ டியூவாலிட்டியை நம்ம கண்டெஸ்டே பண்ணலையே. ஆஸ் தோ டியூவாலிட்டி இருக்கு. லேலாயத்தீவ தியாயத்தீவன்னு உபனிஷதே சொல்றது. ஸோ சொப்னம்ங்கிறது இருக்கு. ஆனா சொப்னத்துல இருக்கிற பொருள்கள் எல்லாம் சத்தியமா அப்படிங்கிறது தான் அங்க கேள்வி. அப்பியரன்ஸ் பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது. அது வந்து சத்தியத்துவத்துல தான் நமக்கு பிரச்சனை. அது சத்தியம் இல்லை அப்படிங்கிறது மோட்சத்தை கொடுக்கறது. ஏன்னா நம்ம வி கெட் ஃப்ரீ ஃப்ரம் டைம் ஸ்பேஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ். அதுதான் அந்த சத்தியத்துவ புத்தி தான் நம்ம இங்க வந்து சாஸ்திரம் மாத்துறதே ஒழிய பிரதீத்தியை பத்தி நம்ம கவலை இல்லை. ஸ்கிரீன்ல சினிமா தெரியறது நமக்கு பிரச்சனை கிடையாது. அந்த தெரியற விஷயம் உண்மையா இல்லையாங்கிறது நமக்கு மோட்சத்தை கொடுக்க போகுது. அது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சா அந்த துக்கத்துல இருந்து ஃப்ரீ ஆகும். அதை உண்மைன்னு எடுத்துட்டோம்னா சரி. கிளியரா இருக்கு. தேங்க்ஸ்.